குங்கிலியக்கல நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர். குங்கிலிய தூபம் இடும் திருப்பணியை நீதியாக செய்து வந்தார். திருவருளாலே அவருக்கு வறுமை வந்தது. அதன் பின்னரும் அத்திருப்பணியை வழுவாது செய்து வந்தனர். வறுமை மிகவே தமது நல்ல நிலம் முழுவதையும் விற்று பணி செய்தனர். இது கண்ட மனைவியார் தாலியை எடுத்துக் கொடுத்து உணவு பொருள் வாங்கி வர சொன்னார். எதிரில் ஒரு வணிகன் ஒப்பில்லாத குங்கிலிய மூட்டையை கொண்டு வந்தான். அவர் தந்த தாலியை ஏற்றுக்கொண்டு குங்கிலிய மூட்டையை கொடுத்துச் சென்றான். தூபத் திருப்பணி செய்து கொண்டு சிவசிந்தையுடன் அங்கேயே தங்கினார் இறைவன். திருவருளினாலே குபேரன் தனது செல்வத்தை பூமியில் கொண்டு வந்து நிறைத்து கலையனாரது மனை முழுவதும் பொற்குவியலும் நெற்குவியலும் அரிசி முதலிய பிற எல்லா வளங்களுமாக ஆக்கி வைத்தனன். கலையனார் வீட்டிற்கு வந்தார். செல்வமெல்லாம் கண்டனர். இது எப்படி என்று கேட்க, திருநீலகண்டராகிய எம்பெருமானது அருள் என்றார் அவரது மனைவி. அது முதல் அடியவர்களுக்கெல்லாம் நல்ல இனிய அமுதூட்டியும் உதவியும் செய்து வாழ்ந்திருந்தனர். திருக்கடையூர் கோவிலில் அவருக்கு தனி சன்னதி உள்ளது.